பயப்படாத பிரியா. நாகவல்லியே சரணம், நாகவல்லியே சரணம். பயப்படாம தோண்டு ரவி. ஹரி, அதை வெளியே எடு. நான் எடுக்க மாட்டேங்கம்மா, எனக்கு பயமா இருக்கு. ரவி, நீ தள்ளு. உமா, உமா ப்ளீஸ் உமா, வேண்டாம். மறுபடியும் நாங்க ஒன்று மிஸ் பண்ண தயாரா இல்ல உமா. சொன்னா கேளு, வேண்டாம் உமா. நான் முடிவு பண்ணிட்டேன் பிரியா. நாகவல்லியே சரணம். நாகவல்லியே சரணம், நாகவல்லியே சரணம், நாகவல்லியே சரணம், நாகவல்லியே சரணம். இத வச்சு எப்படி நீ கழிவறதனை பிடிக்க போற? ஒரு விளம்பரம் தரப்போறோம் பிரியா. இந்த மந்திர கம்ப போட்டோ எடுத்து போட்டு நாங்க பழங்கால அபூர்வ பொருட்களை விற்பனை செஞ்சுட்டு வரோம். மேல உள்ள பொருள் பல 100 ஆண்டுகள் பழமையானது. அதை வாங்க விரும்புவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரின்னு ஒரு அட்ரஸ், போன் நம்பரை கொடுக்க போறோம். உனக்கு நம்பிக்கை இருக்கா உமா? இருக்கு பிரியா. இத உன் செல்போன்ல ஒரு ஸ்டில் எடு. பயப்படாத, எடு, நான் இருக்கேன். தைரியமா எடு பிரியா. பழங்காலத்து அரிய பொருட்கள் எங்களிடம் கிடைக்கும். நாகதண்டம் என்ற அரிய பொருள் எங்களிடம் உள்ளது. இதை வாங்க விரும்புவோர் அணுகவும். பாலர் நம்பர் 28, அம்மன் கோவில் தெரு, அலமேலு மங்காபுரம், சத்தியமங்கலம். கலிவரதா, கலிவரதா, உன் ஆயுதத்தை வச்சே உன் சாப்டரை க்ளோஸ் பண்றேன்டா. என்னடா அதெல்லாம்? தெரியல பிரியா.
சக்தி சக்தி ஏன் அழறீங்க? வீட்டு ஃபீலிங் வந்துருச்சா? ஐ மீன் ஹோம் சிக்? இல்ல. உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் இல்ல. சரி, இந்த வீட்டில் யாராவது தப்பா பேசிட்டாங்களா? இல்லைங்க. அப்போ நான் தான் தப்பா பேசிட்டேன். அதை நினைச்சுதானே அழறீங்க? என்ன மன்னிச்சிருங்க. நீங்க பேசினதை நான் அப்பவே மறந்துட்டேன். இல்ல, எனக்கு நல்லா தெரியும். நான் பேசின பேச்சுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அழதாங்க தோணும். நான் பேசின தப்பு தாங்க. நீங்க உங்க மனசுல உள்ளதை புலம்பி கொட்டினீங்க. அதை நான் பெருசாவே எடுத்துக்கலையே. புலம்பி கொட்டினேனா? அடி பாவி பாவி, என் மனசுல இருந்த ஏக்கம் சக்தி. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னேன்ல. சொன்னீங்க, ஆனா நான் தான் அதை நம்பலையே. அவர் ஒரு பிரச்சனைக்காக வீட்டை விட்டு போயிட்டாரு. அதான் போயிட்டான்ல, அப்படியே விட்டுற வேண்டியது தானே. போனவர் எங்க இருக்காரோ எப்படி இருக்காரோன்னு நினைக்கும் போது எனக்கு அழுகையா வந்துருச்சு. பாவம், ரொம்ப வெகுலியான மனுஷன். தாக எடுத்தா கூட பக்கத்துல போய் தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு கூட கூச்சப்படுவாரு. யாருக்கும் எந்த பாவமும் நினைக்காதவரு இப்ப பழி பாவத்தோட அலையிறாரு. சக்தி, நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில உதவலான் இருக்கேன். தயவு செஞ்சு கேளுங்களேன். சித்தர் வந்தா நான் இங்க இருந்து கிளம்பிடுவேங்க. ஆனா அவரும் இப்ப எங்க போனாருன்னு தெரியல. நீங்க எங்க சித்தருக்காக காத்திருக்கணும். உங்களுக்கு போக வேண்டிய இடம் தெரிஞ்சா சொல்லுங்க, நானே உங்களுக்கு துணையா வந்துட்டு போறேன். எனக்கு போற இடம் எதுவுமே தெரியாதுங்க. என் வாழ்க்கை வெளிச்சமாகிறதோ இருட்டாகிறதோ எல்லாமே அந்த சித்தர் கையில தான் இருக்கு. இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களை உட்கார வச்சுட்டு அந்த சாமியார் எங்க போனாரு? ஸ்டூபிட் ஃபெலோ. ஏன் நேரம் சரியில்லாததுக்கு அவர் என்னங்க பண்ண முடியும்? இதோ பாருங்க சக்தி, நான் மனசார சொல்றேங்க, நீங்க அழுவுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. நீங்க அழுவுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. கடவுள் எனக்கு மட்டும் ஏன் சோதனை மேல சோதனை கொடுக்கறாருன்னே தெரியல. நான் செத்தா மட்டும்தான் ஏன் சோதனைக்கும் சாவு வரும் போல இருக்கு. சக்தி, இப்படி வாழ வேண்டிய வயசுல சாவை பத்தி பேசலாமா? அம்மா சக்தி, என்னம்மா என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்ல அங்கிள். டேய் சக்தி, ஏன்டா வம்புக்கு இழுக்கிற? ஏன் அவளை அழ வைக்கிற? டாடி, அவர் எதுவுமே பண்ணல அங்கிள். நான் தான் சும்மா அழுது. எனக்கு தெரியுமா, டேங்க்ல தண்ணி தீந்து போச்சு. நீ போய் மோட்டர் போட்டு வா. சரிங்க அங்கிள். டேய், ஏன்டா சக்தி அழுவுற? டாடி ப்ளீஸ், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எதுவுமே பண்ணல. டேய், நான் ஏதோ ஒரு ஆர்வத்துல அவ எங்களுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்டது உண்மைதான். அதுக்காக அதையே புடிச்சுக்கிட்டு அவளை உன் ரூட்ல இழுத்து டார்ச்சர் பண்ணுவியா? அப்பா ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ, ஐ டிடன்ட் டு எனிதிங். அவ சத்தியமா ஏன் அழறான்னு எனக்கு தெரியாதுப்பா. டேய் 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 டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. இன்னும் நீ திருந்தவே இல்லையா? உனக்கு சொன்னா புரியாது. டேய், உனக்காக இன்னும் எத்தனை பஞ்சாயத்துகளோட நாங்க சந்திக்கிறது? போலீஸ் ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து, லோக்கல் தாதா பீம்பாய் வீட்டுல பஞ்சாயத்து. சொல்லி சொல்லி காமி. இப்படி பம்பாயில பஞ்சாயத்து பஞ்சாயத்து பஞ்சாயத்துன்னு சொல்லி எங்க மானத்தை வாங்கின. ஏண்டா இப்படி எங்களுக்கு மகனா பிறந்து எல்லாரையும் டார்ச்சர் பண்ற? அப்பா, சக்தி கிட்ட நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. டேய் டேய், வந்த இடத்துல உன் புத்திய காட்டி அது பிரியா ஃபேமிலிக்கு தெரிஞ்சா எவ்வளவு அவமானம், அசிங்கம். டேய், நீ சக்தி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணது பிரியாவுக்கு தெரிஞ்சா உன்னை கட்டிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு வாடா. எத்தனையோ தப்பு பண்ணிட்டு மாட்டிக்காம தப்பிச்சிருக்கேன். பண்ணாத தப்புக்கு இப்படி கழுவி கழுவி ஊத்துறானே இந்த நரச்ச தலைய. டேய்,
பண்றதையும் பண்ணிட்டு மாட்டிக்கிட்டமேன்னு முழிக்கிறியா? இந்த பாரு, சக்தி கிட்ட என்ன சொன்ன, அவ ஏன் அழுதாங்கிறதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்லு. டாடி, எப்படி நீங்க வந்து என்கிட்ட வந்து கேக்குறீங்களோ அதே மாதிரி தான் நான் சக்திகிட்ட போயிட்டு கேட்டேன். அவ இப்போ வரைக்கும் என்கிட்ட பதில் சொல்லல. அப்பா, எந்த பொண்ணு அழுதாலும் நான் தான் காரணம் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் இப்ப சக்தி அழுதது கூட நான் தான் காரணம்னு நினைக்கிறீங்க. உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுப்பா. இவன் என்ன திருத்துறானா பாவி? ஆஹா, இவன் சரியில்லை, ஏதோ உல்டா புல்டா பண்றான். நான் சக்தி கிட்டயே கேட்டுக்கிறேன். அங்கிள், மோட்டர் போட்டுட்டேன், தண்ணி வந்துடும். சரியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. சக்தி, என் பையனை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். கேட்கலாமா? கேளுங்க அங்கிள். அது அது என் பையன் இருக்கான்லம்மா, அவன் உங்ககிட்ட ஏதாவது தப்பா பேசி தகராறு பண்ணானா? அதெல்லாம் எதுவுமே இல்லை அங்கிள். ஏன் அப்படி கேக்குறீங்க? அது வந்துமா, என் மனசுல ஒரு ஆசை இருந்தது, தெரியாதனமா அது அவங்கிட்ட சொல்லிட்டேன். அவன் அதை பிடிச்சிக்கிட்டு உங்ககிட்ட ஏதாவது தவறா நடந்துக்கிட்டானான்னு ஒரு சந்தேகம். கார்த்தியால எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை அங்கிள். அப்படியா? இத பாருமா, அவன் ஏடா கூடமா ஏதாவது பேசி இருந்தாலோ நடந்திருந்தாலோ தயவு செஞ்சு நீ தப்பா எடுத்துக்காதம்மா. உண்மையை சொல்லணும்னா கார்த்திக் எனக்கு ஆறுதலா தான் பேசினாரு. ஆஹா, நான் என்னோட லைஃபை நினைச்சுதான் அழுதுட்டு இருந்தேன். அம்மா, நான் ஒன்று கேட்குறேன். உன் பிரச்சனை என்னங்கிறத என்கிட்ட சொன்னீன்னா உனக்கு உதவி செஞ்சாவது நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். என்னோட பிரச்சனைகள் தீரணும்னா அதுக்கு கடவுள் மட்டும்தான் உதவ முடியும். ஏன் அங்கிள், கார்த்திகை நீங்க திட்டினீங்களா? ஆமாம்மா சக்தி, அவன் ஒரு நாஃப்டி பாய் தான், கொஞ்சம் குறும்புத்தனம் பண்றவன் தான். அதனால உங்ககிட்டையும் குறும்புத்தனம் பண்ணியிருப்பானோன்னு ஒரு சந்தேகம், அதனால தான் கேட்டேன். ஆமாம்மா, அவன் வந்து மனசு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போனான். அவர் எனக்கு உதவி பண்றதா சொன்னாரு. அந்த அளவுக்கு நல்ல மனசு உள்ளவரா இருக்காரு. அவரை போய் நீங்க சந்தேகப்படலாமா? அம்மா, இந்த பையன் இருக்கானே, அவன் மத்தவங்க மனச உருக்குற மாதிரி பேசுறதுல பயங்கர கில்லாடி. அது உனக்கு தெரியாது. நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க போய் கார்த்திக் கிட்ட சாரி கேளுங்க அங்கிள். அப்படிங்கிற நீ சொல்றதுனால அவங்கிட்ட ஒரு சாரியை போட்டு வைக்கிற. ஓகே? சரிங்க அங்கிள். இங்க வாயேன், இங்க வா. என்னங்க, ஏன் தனியா இழுத்துட்டு வரீங்க? ஆமா, நம்ம வீட்ல ஒண்ணு காணா போச்சே, தெரியுமா உனக்கு? ஒண்ணு இல்ல, ரெண்டு காணாம போச்சு. ரெண்டா? என்னடி புதுசா சொல்ற? அது என்ன ரெண்டு? நம்ம மானம் ஒண்ணு, மரியாதை ஒண்ணு. நான் ஒண்ணு சொன்னா இவ ஒண்ணு பேசிட்டு இருப்பா. சரி, என்னன்னு சொல்லுங்க. ஆமா, உங்க அக்கா புருஷன் பீரோல பத்திரத்தை வச்சிருந்தாராமே, அது காணா போச்சாமே. ஓ, அப்படியா? ஏண்டி, நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ எந்த கவலையுமே இல்லாம அப்படியேங்கிற? அடுத்தவங்களோட சொத்து பத்திரம் காணாம போனா நாம எங்க கவலைப்படணும்? அடிப்பாவி, உங்க அக்கா எப்ப அடுத்தவளானா? ஏண்டி, அந்த சொத்து பத்திரம் காணா போனதை பத்தி உங்ககிட்ட கேட்டாங்கல்ல? கேட்டாங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். எனக்கு என்னன்னா, ஒருவேளை அந்த பத்திரத்தை நீ தான் எடுத்து வச்சிருப்பியோன்னு சந்தேகப்படுறீங்களா? என்னையும் சந்தேகப்படுறீங்களா? உன்ன சந்தேகப்படல செல்வி. அப்போ நீங்க கேட்டதுக்கு என்ன அர்த்தமா? செல்வி அக்கா எடுத்துட்டு போனதா நந்தினி கூட சொன்னாலே. அது 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 புள்ளியோட பர்த் சர்டிபிகேட்டுங்க. அதை எடுத்துட்டு போய் சாமியார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரதுக்கு போனேன். அடியே, அதை நீயே எடுத்திருந்தாலும் தப்பு இல்ல. அதை என்கிட்ட கொடு, அதை வச்சு நான் சந்தானத்துல டீல் பேசிடுறேன். என்ன டீல்? அந்த நிலத்தோட பத்திரம் உனக்கு வேணும்னா எனக்கு 1 கோடி ரூபா கொடுன்னு கேக்குறேன். ஒருவேளை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்க, வாங்கிட்டு போய் டவுன்ல செட்டில் ஆயிருவோம். இப்படி சொன்னா நான் எடுத்ததை ஒத்துப்பேன்னு நினைக்கிறீங்களா? வாயை திறக்கவே மாட்டேன். என்ன செல்வி, பத்திரத்தை எங்க வச்சோன்னு யோசிக்கிறியா? லூசா நீங்க? பத்திரத்தை நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கீங்க. நீதான் எடுத்திருப்பியோன்னு என் மனசு சொல்லுது செல்வி. அதான் சகலைக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கீங்கல்ல, அதான் பொண்டாட்டி மேலேயே சந்தேகப்பட வைக்குது. அது இல்ல செல்வி. இங்க பாருங்க,
அந்த சொத்துல இருந்து உங்களுக்கு சல்லி காசு வரப்போறது இல்ல. அப்புறம் எதுக்கு கிடந்து துடிக்கிறீங்க? சரி சரி, அந்த விஷயத்தை விடு. ஆமா, நீ யாரையோ அடிக்கடி தோப்புக்கிட்ட வச்சு பேசுறியாமே, யார் அது? என்னை தவிர ஊர்ல இருக்க எல்லாரும் பார்த்திருக்கானுங்க. என்ன மாட்டிக்கிட்டோமேன்னு முழிக்கிறியா? இந்த டெரர் பூபதிய எப்பயாவது ஏமாத்தலாம், எப்பவுமே ஏமாத்த முடியாது. சொல்லு, நம்ம குடும்பத்துக்குள்ள பூந்து கும்மி அடிக்கிற அந்த துரோகி யாரு? சொல்லு. சாமியாருங்க. சாமியார்னா அவன் முழு பேரே சாமியார் தானே? இந்த ராமசாமி, கந்தசாமி, முத்துசாமி, பொன்னுசாமின்னு அவனுக்கு பேர் எதுவும் கிடையாதா? சாமியார்னா தெரியாதா? அதுக்கும் விளக்கம் சொல்லுமா? ஏய், ஏன்டி இப்ப குரல வசதி பேசுற? நீ குற்றவாளி, அந்த குற்ற உணர்வோட பேசணும். யார் அவன்? என்னடி, என்ன பொய் சொல்லி தப்பிக்கலான்னு யோசிக்கிறியா? ஐயா சாமி. ஓ, அவன் பேர் ஐயா சாமியா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உண்மை வெளில வந்துட்டு இருக்கு. சொல்லு சொல்லு சொல்லு, மேல சொல்லு. இங்க பாருங்க, சுருக்கமா சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். அவர்தான் நாகவல்லி அம்மன் கோயில இருந்து பாதமனை எடுத்து கொடுத்தவரு. அவர்தான் உங்களை காப்பாத்தினது. இப்படிலாம் நீ சொன்னீன்னா நான் நம்பிடுவேன்னு நினைக்கிறியா? செல்வி, நீ யாருக்கிட்டயோ கள்ளத்தனமா பழகிட்டு இருக்க. அந்த 100 ஏக்கர் நிலப்பத்திரத்தை அவங்கிட்ட தான் கொடுத்துருக்க. அவன் போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதை வித்து காசாக்குனதும் 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போய் சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சந்தானத்துக்கிட்ட அல்லகை தானே இவன். இவன் ஒரு மரியாதைக்குரியவனா இல்ல, அதனால வேற ஆளை தேடிக்கிட்ட, அப்படிதானே? உங்களுக்காக நான் பட்ட கஷ்டம் அந்த கடவுளுக்கு தாங்க தெரியும். அந்த கடவுள் துணையோட நான் உங்களை காப்பாத்திருக்கேன். ஆனா நீங்க நாக்குல நரம்பே இல்லாம பேசுறீங்களே. சந்தானத்தை விட நீங்க ரொம்ப நல்லவர்னு எனக்கு தெரியும். எந்த விதத்திலையும் அந்த சந்தானத்தை விட நீங்க குறைஞ்சவர் இல்ல. உங்க மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். ஆனா நீங்க இப்படி பேசலாமா? செல்வி, சரி சரி செல்வி, நான் ஒத்துக்கிறேன். அப்ப பத்திரத்தை நீ அவங்கிட்ட தரல. இங்க பாருங்க, இனிமே அதை பத்தி கேட்காதீங்க. அந்த பத்திரத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நான் என் அக்காவுக்கு துரோகம் பண்ண மாட்டேங்க. நான் எடுக்கல. போதுமா? கடைசி வரைக்கும் பழகிற ஆளை பத்தி சொல்லவே இல்லையே. விட்டுருவானா இந்த டெரர் பூபதி? அவன் மட்டும் சிக்குனா செதைச்சிருவான் அவனை. உமா, அந்த நாகதண்டத்தை தேடி கலிவர்தன் வருவானா? வருவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் அப்படி வந்தா நாம எப்படி அவனை மடக்கி பிடிக்கிறது? நம்மளால கண்டிப்பா முடியாது. அவன் இப்போ மந்திரவாதியா, மந்திர சக்தி உள்ளவனா இருந்தா நம்மள காலி பண்ணிட்டு அந்த நாகதண்டத்தை தூக்கிட்டு போயிடுவானே. வாங்க சார். அதுக்கு தானே இன்ஸ்பெக்டர் வர சொல்லிருக்கோம், பேசுவோம். ஐயோ பிரியா, இன்ஸ்பெக்டர் வராரு. அதுக்கு ஏன்டா அப்படி பயப்படுற? அவரை பார்த்தாலே உடம்பெல்லாம் நடுங்குது. நாம என்ன தப்பு பண்ணோம்? நாமன்னு சொல்லாத, நீதான். வாங்க சார். வாய் மூடா. வாங்க சார்.
டாக்டர் எப்படி இருக்காரு? அவர் அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு. ஆனா எந்த பதிலும் பேச மாட்டேங்கிறாரு. நீங்க தான் கொலை பண்ண பாத்தீங்கன்னு சொல்லல, இல்லன்னு சொல்லல. இன்னும் டாக்டர் பேச்சு வராம தான் கிடக்குறாரு. எஃப்ஐஆர் போட்டுட்டு அக்யூஸ்ட் இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்கன்னு டாக்டரோட ஃபேமிலி ஏகப்பட்ட பிரஷர் கொடுக்குறாங்க. சார், அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண வேண்டியது நியாயம்தான். ஆனா நாங்க யாரும் அக்யூஸ்ட் இல்லையே. ஆனா டாக்டரோட ரூம்ல நீங்களும் ரத்னாவும் மட்டும்தான் இருந்திருக்கீங்க. ரத்னா மேல எந்த தப்பு இல்லைங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து சொல்லிட்டாங்க. சோ அக்யூஸ்ட்னு சொல்றதா இருந்தா உங்களை தானே சொல்ல முடியுமா? சார், உமா இப்போ நார்மலா இல்லங்கிறது தானே உண்மை. டாக்டருக்கு பேசுற சக்தி வந்து அவர் வாயால சொல்றதை வச்சு தான் நான் ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்க முடியும். சார், இந்த சம்பவத்துல இன்னொரு குற்றவாளி கூட இருக்கான். யார் அது? கலிவர்தன். அவன் பெரிய மந்திரவாதி. மந்திரவாதி என்ன பண்ணா? என்ன மந்திர சக்தியால மனநோயாளி மாதிரி ஆக்கி இந்த காரியத்தை செய்ய வச்சதே அவன்தான். சாரிம்மா, நீங்க சொல்றதை என்னால ஒத்துக்க முடியாது. சார், ஒரு குற்றத்துக்கு உடந்தையா இருக்கிறவனும் குற்றவாளி தானே? அப்கோர்ஸ், பட் அதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணுமே. ஒரு கிரிமினல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறப்போ இன்னார் சொல்லித்தான் நான் செஞ்சேன்னு அவனே சொன்னாதான் குற்றத்துக்கு உடந்தைன்னு அவனை அரெஸ்ட் பண்ண முடியும். சார், உமாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னு தண்டிச்சே ஆகணும். அதுக்கு என்ன வழின்னு சொல்ல முடியுமா ப்ளீஸ்? மந்திரம் தந்திரங்கிற வார்த்தைகளை சொல்லி ஒருத்தனை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்த முடியாது. சட்டத்துக்கு தேவை சாட்சி, ஆதாரம். இன்ஸ்பெக்டர் சார், என்ன பிரெயின் வாஷ் பண்ணி என்ன மனநோயாளி மாதிரி ஆக்குனதும் கூட ஒரு வகையில சீட்டிங் தானே? சரிம்மா, ஒரு வாதத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் அவன் தான் குற்றவாளின்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் இன்ஸ்பெக்டர். சரி, இப்போ அவன் எங்க இருக்கான்? தெரில சார், இனிமே தான் தேடி கண்டுபிடிக்கணும். வாட் நான்சென்ஸ்! எங்க இருக்கான்னே தெரியாதவனை பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்களா? சார், அவனை எங்களால வர வைக்க முடியும் சார். எப்படி? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா? இல்ல சார், பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து. மிஸ்டர், நீங்க பேசுறது முட்டாள்தனமா இல்ல? இன்ஸ்பெக்டர், அந்த கலிவர்தன் வச்சிருந்த ஒரு பவர்ஃபுல் ஸ்டிக் எங்க கிட்ட இருக்கு. ஸ்டிக் மீன்ஸ் குச்சியா? ஆமா சார், ஆனா அது சாதாரண குச்சி இல்ல, மந்திரக்கோள். அதை வச்சுதான் அவன் நிறைய மந்திரம் தந்திரம்லாம் செஞ்சுட்டு இருந்தான். அதை பத்தி படத்தோட விளம்பரம் கொடுத்து இது ஒரு பழங்கால பொருள், இது தேவைப்படவோர் அணுகவும்னு ஒரு நம்பரை கொடுத்து விளம்பரம் பண்ணியிருக்கோம். அவன் வருவான்னு நம்புறீங்களா? வரணும் சார். பத்திரிக்கையில விளம்பரத்தை பார்த்துட்டானா வந்தே தீருவான். இந்த மாதிரி கேடுகட்ட மந்திரவாதிகளை வளர விடக்கூடாது. இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க அந்த மந்திரவாதி மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. நான் எஃப்ஐஆர் போட்டு வச்சிடுறேன். எப்ப சிக்கினாலும் கையில காப்பு மாட்டிடலாம். நாங்க பத்திரிக்கையில விளம்பரம் கொடுத்துட்டோம். அவன் எங்களை தேடி கண்டிப்பா வருவான். அப்படி வரப்ப நீங்க தான் மறைஞ்சிருந்து அவனை பிடிக்கணும். சரி, அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. சார், டாக்டர் எந்த கண்டிஷனில் இருக்காரு? பிழைச்சிக்கிட்டாரு. பேச்சு வரல, ஸ்பீச் தெரப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி மந்திரவாதி சிக்கனான்னா நீங்க எல்லாரும் இந்த கேஸ்ல இருந்து விடுபடலாம். நான் எதுக்கு உங்க வீட்டுக்கு வெளியில ஒரு கான்ஸ்டபிளை நிக்க வைக்கிறேன். அந்த மந்திரவாதி வந்தான்னா அவனை டைவர்ட் பண்ணி பிடிச்சிடலாம். கவலைப்படாதீங்க, நான் கிளம்புறேன். உமா, இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி முதல்ல அந்த கலிவர்தன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறோம். டேய் வாடா. உமா, கலிவர்தனுக்கே கைவலங்க தயாராயிட்டு இருக்கே, அவனை அவ்வளவு ஈஸியா அரெஸ்ட் பண்ண முடியுமா? முடியும். என் வாழ்க்கையை நாசம் பண்ணவன நான் சும்மா விட மாட்டேன். இவளை எந்த ரூட்ல போயிட்டு கரெக்ட் பண்றதுனே தெரியலையே. கார்த்தி, சாரி கார்த்தி. ஏன்? என்னால உங்க அப்பா கிட்ட அனாவசியமா திட்டு வாங்குனீங்கல்ல. பெத்த பையனோட ஃபீலிங்ஸ் கூட புரிஞ்சுக்க முடியாத அப்பனுக்கு திட்டுற தவிர வேற என்ன தெரியும் சக்தி? அதுக்காக நீங்க ஏன் சாரி கேக்குறீங்க? இல்ல, நான் கூட கார்த்திக் எனக்கு ஆறுதல் தான் சொன்னார்னு சொன்னேன். உங்க அப்பா நம்பல.
என்னால உங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம்ல, அதனாலதான் கார்த்தி சாரி. நீங்க எதுக்குங்க சாரி கேட்கணும்? என் மனசு கஷ்டப்பட்டதுன்னு நீங்க தாங்க முடியலன்னு சொல்றப்போ நீங்க என் பக்கம் நெருங்கி வந்துட்டா மாதிரி என் மனசு கொண்டாடுதுங்க. எனக்கு பிரியா வேணா சக்தி. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கல. எங்க அப்பா அம்மா மனசுல நீங்க மருமகளா வந்தாதான் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. நீங்க ஒரு வார்த்தை சரின்னு சொல்லுங்க. பிரியாவோட நடக்க போற என்கேஜ்மெண்ட்டை நான் போஸ்ட்போன் பண்றேன். கார்த்தி, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட ஒரே பதில் நான் இன்னொருத்தருக்கு மனைவியாக போறவங்கிறது தான். பிரியா உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கூட எப்படியெல்லாம் வாழணும்னு அவ கனவு கண்டுட்டு இருக்கா. நடக்காதது நினைச்சு தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையை நரகமாக்கிக்காதீங்க. பிரியா கனவு காண்றதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? ஆனா நான் உங்களை நினைச்சு கனவு காண ஆரம்பிச்சிட்டேனே. கார்த்தி, நீங்க பேசுறதுல முட்டாள்தனமா இருக்கு. ஆனா என்னோட ஃபீலிங் உண்மையானது சக்தி. கல்யாண மேடையில பிரியாக்கு தாலி கட்டுறதை விட செத்து போயிடுறதே பெட்டர்னு தோணுது எனக்கு. கார்த்தி, நீங்க இப்படி பேசுறதுக்கு நான் தானே காரணம். சரி, நாங்க இருக்கிறதுனால தானே உங்களுக்கு சாகணும்னு தோணுது. நீங்க எங்கேயாவது போயிட்டா கூட அந்த பிரிவை தாங்க முடியாம அணுவா செத்துருவேன். கையை விடுங்க. நான் சொல்றேன், ப்ளீஸ் சக்தி. முதல்ல கையை விடுங்க சொல்றேன். விடுங்க கையை.